ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. வாசிக்கிறீங்களா இல்லை நான் வாசிக்கலாம்? இதோ நானும் பக்கம் 814. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இதில் என்ன போடப்பட்டிருக்கு? நானும்னா உங்களை எடுத்துங்க. எல்லாரும் அவங்க மனசு நானும்னா என்னது? எல்லாரும் அவங்க மனசில் சொல்லுங்கள். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரா? அந்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தர். சீயோன் பர்வதம்னா எது குறிக்குது? சீயோன்னா எது? சபை. சீயோன்னா எது? சபை. சபையில் என்ன பண்ணுறாரா? தேவன் வாசம் செய்கிறார். ஒருத்தவங்க இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் நீங்கள் யாரும் வராமல் போயிட்டாலும் ஆண்டவர் மட்டும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறார்? சபையில் வாசம் செய்கிறார். அதுதான் சொல்கிறார். சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தர். சேனைகளின் கர்த்தராலே. சேனைகளின் கர்த்தர். நம்மளுடைய தேவன் பேர் என்னது? சேனைகளின் கர்த்தர். அவர் எங்கே வாசமாக இருக்கிறாரு? சீயோனில் வாசமாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இஸ்ரவேல்னா எதை குறிக்குது? ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளை குறிக்குது. இஸ்ரவேல்னா ஒரு நாடு. அந்த நாட்டில் தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. இப்போ யார்? இஸ்ரவேல்னா யார்? நம்மளை தான் குறிக்குது. நம்ம யார்? தேவனுடைய பிள்ளைகளை குறிக்குது. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இருக்க போகிறோம் நான் சொல்லப்பட்டிருக்கேன். இருக்கிறோம். எப்படி இருக்கிறோமா? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அடையாளம்னா என்னங்க? அடையாளம். அதுக்கு எப்படி அடையாளம்னா எதை சொல்ல முடியும்? இப்போ மோசேவே அனுப்புகிறாரு. எங்கே அனுப்புகிறாரு? மலைக்கு அனுப்புகிறாரு. அது வேற. மலைக்கு ஆண்டவரை பார்க்க போகிறாரு. மோசே எங்கே அனுப்புகிறாரு? மோசேவே அனுப்புகிறாரு தேவன். எங்கே அனுப்புகிறாரு? எகிப்து ஜனங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரேவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக என்ன அனுப்புகிறாரு? மோசேவை அனுப்புகிறாரா இல்லையா? அப்போ அவன் கேட்குறான், நீங்கள் தான் என்னை அனுப்புறதுக்கு நான் என்ன அடையாளத்தை போய் சொல்ல முடியும்னு கேட்குறானா? கேட்கலையா? நீங்கள் தான் அனுப்புறீங்கன்னு என்னப்பா, அதுக்கு எப்படி நம்புவாங்க? அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த கோலை நீ என்ன பண்ண? எகிப்து ஜனங்கள் முன்பதாக போடு. அது என்ன பண்ணோம்? பாம்பாக மாறும் சொன்னாரா இல்லையா? அதுதான் அடையாளம். அப்போ நீங்களும் நானும் நம்ம தேவன் கொடுத்த நம்மளுடைய பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே, சீயோனிலே வாசம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்னு ஆண்டவர் சொல்கிறார். அடையாளம்னா என்னன்னு இப்போ விவரம் சொன்னா சொல்லலையா? என்ன சொன்ன? பார்வோன் ராஜாவுக்கு முன்பதாக என்ன பண்ண? நீ போய் கோலை போடு, அது பாம்பாக மாறும், அப்போ நான் தான் உன்னை அனுப்பினேன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அடையாளம். அதுதான் என்னது? அடையாளம். இப்போ நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்னங்க அடையாளம் இருக்குது? தேவனுடைய பிள்ளைகள் தான் இவங்க ஏசப்பா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதி ஜனங்களோ மற்ற ஜனங்களோ சொல்கிறதுக்கு நமக்கு என்ன அடையாளம் இருக்குது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு என்ன அடையாளம் இருக்குது தேவன் வச்சுருக்கிறாரு? அது எல்லா மனுஷனும் என்ன பண்ணுறாங்க? தேவ சாயலில் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு தனி அடையாளம் வச்சுருக்கிறாரு. அது என்னது? யாருக்கும் தெரியலையா? என்ன அடையாளம் நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றதுக்கு? என்ன அடையாளம்? புறஜாதி ஜனங்கள் பார்த்து சொல்கிறாங்களே, இது ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க? சபைக்கு வரும். வெரி குட். முதல்ல என்ன வரும்? சபைக்கு வரும். பைபிள் எடுத்துன்னு சபைக்கு வரதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறாங்க. 2வது ஒரு அடையாளம் நமக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. என்ன வச்சுருக்கிறாரு? ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை நம்பணும், நம்ம என்ன பண்ணுறோம்? ஆலயத்துக்கு வர்றோம். நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்ம பாஷைகளை மாற்றி என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவரை போட்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? ஜெபிக்கும் பொழுது இவங்க தேவனுடைய பிள்ளைகள்
சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இப்போ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம ஜெபம் பண்ண இருக்கிறோம், அதை பார்த்தோன்னே இது ஏசப்பா பிள்ளை என்ன பண்ணுது, ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குது, என்ன கூட இந்த பொண்ணு இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்களா சொல்லலையா? நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ சாட்சியாக நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம வாழும்போது தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தூஷித்தாவது தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்க, சொல்லலையா? இது அலுவலியா கோஷ்டி போகுது, இது என்ன பண்ணுற, இது போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ எப்படியோ தூஷித்தாலும் நன்மையாக பேசியாகிலும் இவங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி, அதாவது அடையாளத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறாரா இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் வேறுபாடு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனை போராட்டம் நடக்குது, ஆண்டவரை அறியாதவர்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை போராட்டங்கள் நடக்குது. ஆனால் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். முடியாமல் கஷ்டமாக சாவுற தருவாயில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை தேவன் எழுப்பியிருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் ஐசியூவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அட்மிட் ஆகி சீரியஸாக இருக்கிற நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை தேவன் என்ன பண்ணுறாரு, உயிரோடு காத்திருக்கிறார். அதையெல்லாம் ஒரு அடையாளம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். புறஜாதி ஜனங்கள் இதே ரொம்ப வியாதி மரண படுக்கையில் இருக்கிறவங்க மீண்டு வர முடியாது, மரணத்துக்கு போயிடுறாங்க அவங்களாம். அப்போ நமக்கு ஜீவனை கொடுக்கறதும் ஜீவனை எடுக்கிறதும் யாருக்கு தான் உரிமை, தேவனுக்கு தான் உரிமை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதி எல்லாமே வந்தாலும் அதுக்கு தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறாரா இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனை, உடம்பு முடியல, படுத்த படுக்கையாக இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை மறுபடியும் கொஞ்ச நாள் சென்று சுகப்படுத்துகிறாரா இல்லையா? இப்போ நம்ம சர்ச்சுக்கு வர்ற சின்ன பொண்ணு அக்கா என்ன சொல்லுச்சு, எனக்கு ஒன்றும் முடியல, ஒரு கால் ஃபுல்லாக வீங்கிடுச்சு, நடக்க முடியல, ஸ்மஜகாமலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ அது என்ன சொல்லிச்சு, இல்லை நான் செத்து போயிடுவேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னுச்சு. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த வியாதியை கொடுத்தாரு, எந்த தப்பும் நான் பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த வியாதியை கொடுத்தாரு, முதல் கான்செப்ட் எந்த தப்பும் பண்ணலையே எனக்கு ஏன் வியாதியை கொடுத்தாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரும் நன்மை செய்கிறவங்க மேலேயும் தீமை செய்கிறவங்க மேலேயும் தேவன் மழையை பொழிய பண்ணுறாரு. அப்போ வியாதின்னா உடம்புல சரீரத்தில் வரதான் செய்யுது, ஆனாலும் அதை குணப்படுத்த தேவனால் முடியும், அதை சரி பண்ண தேவனால் முடியும், நம்ம ஜீவனை காக்க தேவனால் முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும். விசுவாசியாக இத்தனை வருஷங்கள் இருந்து என்ன பலன், ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த வியாதியை கொடுத்தாரு, எனக்கு வியாதி சுகம் அடையுமா? அப்போ தான் நான் என்ன பண்ணேன், ஒரு வியாதி உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன அற்புத அடையாளங்களை செய்கிறாருன்னு ஒரு வீடியோ எடுத்து அந்த சகோதரிக்கு காட்டினேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அதன் மூலமாக விசுவாசத்தில் பலன் கொண்டாங்க. இப்போ சரீரத்தில் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு மாறுதல் இருக்குது, அந்த கால் வீக்கமெல்லாம் வாடி போய் இருக்குது. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளை ஒரு அடையாளமாக தேவன் வச்சிருக்கிறார். நம்மளை தேவ பிள்ளைகளை புறஜாதி மக்களுக்கு முன்பதாக, உலகத்தாருக்கு முன்பதாக ஒரு அடையாளமாக தேவன் வைத்திருக்கிறாரா இல்லையா? வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்த பிரச்சனைகள், பாடுகள் புறஜாதி ஜனங்களுக்கும் வருது. அவங்க கூட தேவன் இல்லை, நம்ம கூட தேவன் இருக்கிறார். அதனால் அதுலேருந்து தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக மீட்டு எடுக்கிறார். அடையாளம். அடுத்தது அற்புதமாக இருக்கிறோம். தேவன் என்ன அற்புதங்கள் செய்திருக்கிறார் தெரியுமா? ஏசப்பா இந்த பூமியில் முதலாவது அற்புதம் செஞ்சிருக்கிறார் தெரியுமா? என்ன அற்புதம்? முதலாவது அற்புதம், கானா ஊர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அதே திராட்சை ரச டேஸ்ட்டில் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினாரா இல்லையா? அற்புதங்களை செய்தாரா இல்லை? இதுதான் அற்புதம். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட அற்புதம் தேவன் செய்திருக்கிறாரா இல்லையா? செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார், குழந்தை இல்லாத எனக்கு 2 இரட்டத்தனியான குழந்தைகளை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்திருக்கிறார். அதுபோல் நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறாரா இல்லையா? ரெண்டாவது, அநேக அற்புதங்களை இந்த பூமிக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்திருக்கிறார். மரித்து போன ஒரு சிறுமியை எழுப்பியிருக்கிறார்,
பாடையில் போன ஒரு சிறுவனை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், பாடையை தொட்டு எழுப்பியிருக்கிறார். கண் இல்லாதவங்களுக்கு, காது இல்லாத குருடர்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்கிறார், பார்வையை கொடுத்திருக்கிறார். பிசாசின் பிடியில் இருந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்படி எல்லா காரியங்களிலும் அற்புதங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்திருக்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம், அற்புதமாக இருக்கிறோன்னா நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதத்தை செஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாரு, மக்கள் அறிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார். ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். அற்புதம் செய்யலையா, செஞ்சாரா செய்யலையா, செய்திருக்கிறாரா? அதுதான் அற்புதம். அற்புதம்னா என்ன, அடையாளம்னா என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் நமக்கு கொடுத்த பிள்ளைகளோடு குடும்பமாக நம்ம அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அப்போ நம்ம அடையாளமாக இருக்கிறோமா, ஆண்டவருக்கு அற்புதமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தான் என்ன பண்ணணும், யோசித்து நிதானித்து நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோனிலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தான் அடையாளமாக அற்புதமாக நம்மளாக மாறிட்டோமா? இல்லை, சபையில் இருக்கிற தேவனாலே. அது மாதிரி சபைனா எதை குறிக்குது, இந்த கட்டிடத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சபைனா ஆலயமாகிய நம்மளை குறிக்குது. இந்த நம்ம பிள்ளைகளோடு கூட அடையாளங்களாக அற்புதங்களாகவும் இருக்கிறோன்னா அப்போ தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, அப்படி அடையாளங்களாக அற்புதங்களாக நடத்துகிறார். நம்ம இருதயத்தில் அவர் வாசம் செஞ்சு நம்ம அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிறார். நாமளே அடையாளமாக அற்புதமாக இருந்துட முடியுமா, நம்ம மாம்சமாக செயல்பட முடியுமா? நம்மளை தேவன் எடுத்து பயன்படுத்தினா தான் என்ன பண்ண முடியும். அப்போ நம்ம வெறுமையாக இல்லை, நம்ம ஏதோ வந்தோம் போனோன்னு இல்லை. தேவன் நம்மளையும் நமக்கு கூட இருக்கிற பிள்ளைகளையும் தேவன் எப்படி நடத்துகிறாரு, அடையாளமாக அற்புதமாக நடத்துகிறாரு. அப்போ அற்புதம் நம்ம வாழ்க்கையில் செஞ்சு அதை வெளிப்படுத்துகிறாரு, அடையாளத்தை செஞ்சு வெளிப்படுத்துகிறாரு. நான் தான் தேவன் அடையாளமாக நம்மளை முத்திரையாக நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு, அற்புதமாக அடையாளமாக நம்மளை செயல்பட வைக்கிறாரு. அப்போ நம்ம எதுக்கோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ ஆலயத்துக்கு வரோம், ஏதோ போனோன்னு இல்லை. தேவன் நம்மளை கொண்டு என்ன பண்ணுறாரு, அற்புத அடையாளங்களை செய்கிறாரு. அப்போ அதுவும் யார் முன்பதாக, இஸ்ரவேல் முன்பதாக, நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் முன்பதாகவே என்ன பண்ணுறாரு, நம்மளை அடையாளமாகவும் அற்புதமாகவும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளில் தேவன் அற்புதத்தை அடையாளத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. மோசே அன்னைக்கு கேட்டபோது அடையாளத்தை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கொடுக்குறாரு. அற்புத அடையாளங்கள் தேவன் இந்த பூமியில் செய்கிறாரு. அவர் செஞ்சதோடு விட்டுட்டு போகாமல் அவரை என் நாமத்து நிமித்தம் யாரெல்லாம் என்னை விசுவாசிறீங்களோ, என்னை நம்புறீங்களோ, என்னை காட்டிலும் அதிகமான காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்கிறார். அப்போ அநேக காரியங்களை செய்கிறாங்களா செய்யலையா, ஊழியக்காரர்கள் மூலமாக அநேகர் என்ன பண்ணுறாங்க, மருத்துவங்க கூட உயிரோடு எழும்பியிருக்காங்க. அநேக அற்புத அடையாளங்கள் என்ன பண்ணுது, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்குது. தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அது மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன அந்த சுகம் கிடைக்குது, பிசாசுகளை ஓட்டுறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக காரியங்களை தேவன் நம்ம மூலமாக என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அப்போ அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாம் இருக்கிறோமா இல்லையா, இருக்கிறோம். அப்போ தேவன் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறதால தான் என்ன பண்ணுது, அற்புத அடையாளங்களாக இருக்க முடியும். ஏசப்பா நீங்கள் இருங்க, பரிசுத்த ஆவியானவரே மனசுக்குள்ளே இருங்க, நான் ஏசப்பா சோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறது ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுக்கல. நம்மளை கொண்டு நம்ம மூலமாக இப்போ ராதாம்மா என்ன பண்ணோம், மற்றவங்க தலையில் ஜுரம் அடிக்குதா, அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம், விடுதலை கொடுப்பார் ஆண்டவர். அது ஒரு அற்புதம், அது ஒரு அடையாளம், தேவனுடைய பிள்ளைகள்ன்றதுக்கு ஒரு அடையாளம். அப்போ நம்மளை சும்மா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்காக நம்மளை தெரிஞ்சுக்கல. தேவன் நமக்குள்ளே இருந்து செயல்பட விரும்புகிறாரு, தேவன் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய விரும்புகிறாரு, நம்மளை அடையாளமாக அற்புதமாக மாற்ற விரும்புகிறாரு. அடையாளமாக மாற்ற இல்லை, இருக்கிறோன்னு சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் அடையாளத்தை அற்புதத்தை செஞ்சு தேவன் அற்புதமாக நீங்களும் என்ன பண்ணோம், நீங்கள் அடையாளம் அற்புதமாக இருக்கிறதோட மற்றவங்களையும் என்ன பண்ணோம், அந்த அற்புதத்தின் மூலமாக அடையாளத்தின் மூலமாக மற்றவர்களையும் என்ன பண்ணணும், ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னு தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், சும்மா சாதாரணமாக மனுஷர்கள் அல்ல,
தேவன் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். மற்ற எந்த கடவுளாவது இருதயத்துக்குள்ளே இருக்குதா? தேவன் ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வாசம் செய்கிறார். நம்மளை கூட்ட உடனே வந்துடுறாரு. நம்ம இஷ்டப்படி நடக்காமல் அவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரோ அப்படி நடத்தணும்னு தேவன் விரும்புகிறாரு. அப்படி நம்மளை நடத்துகிறாரு. தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தையோ எங்கேயோ நம்ம செஞ்சுட்டா கூட அந்த இடத்துல அவமானப்பட்டு தான் நம்ம வருவோமா வரமாட்டோமா? இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். இது வேறு இடத்துக்கு போனால் யார் மூலமாவது ஒரு அவமானம் நமக்கு என்ன பண்ணோம் வரும். ஏன்னா தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்காம உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கறதால அந்த உலகத்து மனிதர்களாயும் நம்மளுடைய சமாதானம் கெட்டு போகுமா போகாதா? அப்போ தேவன் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்யணும்னு விரும்புகிறாரு. நம்மளை அடையாளமாக அற்புதமாக மாற்றணும்னு விரும்புகிறாரு. அப்படியே நம்ம வாழ்க்கையில் அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்திருக்கிறாரு. அது எதுக்குன்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்போ தேவனுடைய அடையாளமாக நம்ம அற்புதமாக இருக்கிறோம். அப்போ நம்ம அப்படிப்பட்டவங்க நம்ம சும்மா இருக்கலாமா? ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக எதையாகிலும் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அற்புத அடையாளமாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கணும்னு தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்னும் அதிகமாய் தேவனுக்காக முன் கால் எடுத்து வைத்த காலை இன்னும் அதிகமாய் நம்ம துரிதமாய் நம்ம எடுத்து வைக்கணும். ஏன்னா அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. அவர் எந்த நேரத்தில் வருவார், எப்படி வருவார், எதுவுமே நமக்கு தெரியாது. அவர் வர்ற நேரத்தில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆயத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், அழைத்து கொண்டு செல்வார். அப்போ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. புரியுதுங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஏசையா ஸ்தோத்திரம் 8:18 படி அப்பா, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே, சீயோனிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்ற வேத வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்ப்பா. நாங்கள் அடையாளமாக மாறணும், நாங்கள் அற்புதமாக வாழணும். ஆண்டவரே எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க, அற்புதத்தை செய்திருக்கிறீங்க, அடையாளத்தை செய்திருக்கிறீங்க. இதை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லி இன்னும் அநேக ஜனங்களுக்குள்ளாய் நாங்கள் அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி அப்பா நாங்கள் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்கன்னு செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை அற்புத அடையாளங்களோடு கூட நடத்துங்க. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறதே அடையாளம் அப்பா, அற்புதம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறதே அற்புத அடையாளம் ஆண்டவரே. அப்படியா எங்களை நீர் அடையாளமாக அற்புதமாக வைத்திருக்கிறீர், அதற்காய் நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.